அதிசய காரிய சித்தி தாயே ஓம் வாராகி நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி கலை. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீர்க்கவே முடியாத எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்தால் அதீத பலன் கொடுக்கும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை பிரதோஷம் நாளில் செய்யறது ரொம்பவே சிறப்பு. நாளை செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதோஷம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால இப்படி ஒரு அற்புத நாள் கிடைக்கிறது ரொம்பவே அரிது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். இந்த பரிகாரம் செய்யறதுனால செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்தும் முழுமையா விடுபடலாம். அது மட்டும் இல்லாம அன்றைய நாள் திரையோதசியும் சேர்ந்து இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது கடன் பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், நகை கடன், வீட்டுக்கடன் இதெல்லாம் கட்ட முடியாம சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரம் செய்யறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவரவு ஏற்பட்டு உங்களுடைய நகை கடனும் வீட்டு கடனும் முழுமையாக அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இல்லை கட்டிட்டு இருக்க வீடு பாதியிலேயே ஏதோ ஒரு காரணத்துக்காக நிற்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரம் முயற்சி செய்து பாருங்க. இடம் வாங்கறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் கண்டிப்பாக வழி கிடைக்கும். நாளை எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும், எப்படி இந்த பரிகாரம் செய்யணும், இதெல்லாம் நாம் வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அயோத்தியில் குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறாங்க. 500 வருடங்களாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. அயோத்தியில் ராமர் கோவிலை புதுப்பித்து மீண்டும் திறக்க போகிறாங்க. நம்மளுடைய ஜெனரேஷனில் இது நடக்குது அப்படின்னும் போது நாம் ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் தான். இன்று மாலையோ அல்லது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த நேரத்தில் ராமபிரானை நினச்சோம், சீதா தேவியை நினச்சோம் உங்கள் பூஜை அறையில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைங்க. இந்த தீபம் ஏற்றுவதனால நம்ம வீட்டில் இருந்தபடியே ராமனுடைய அருளை பெறலாம். நான் 2005ஆம் ஆண்டு அயோத்திக்கு போயிருந்தேன். அப்போது ராமர் கோயிலை ஒரு கண்காட்சி மாதிரி தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போது கோவிலை புதுப்பிச்சு பார்க்கும்பொழுது மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது இந்தியர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி ராமபிரானுடைய அருளை பெறுங்க. இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நாளை மாலை பிரதோஷ காலத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதாவது மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் பூஜை அறையில் தரையை நல்லா சுத்தம் செய்துட்டு, இப்போ நான் ஸ்க்ரீனில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். முதல்ல குங்குமத்தை பயன்படுத்தி முக்கோணம் வரையணும். அந்த முக்கோணத்தினுடைய 3 புறம் மூலையிலையும் திரிசூலம் வரையணும். அதுவும் குங்குமத்திலேயே தான் வரையணும். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. சுற்றியும் ஓம்னு எழுதணும். எந்தெந்த இடத்துலலாம் நான் ஓம் எழுதியிருக்கணும் அதை பச்சரிசி மாவால் எழுதணும். அடுத்ததாக அந்த முக்கோணத்துக்குள்ளே மஞ்சளால் சதுரம் வரையணும். அதுக்கு கீழே முக்கோணம் வரையணும். அதுக்கும் கீழே பிறை சந்திரனை வரையணும். சதுரத்துக்குள்ளே ஆ அப்படின்ற எழுத்தை எழுதணும். முக்கோணத்துக்குள்ளே ஊ அப்படின்ற எழுத்தை எழுதணும். பிறைக்குள்ளே ஈ அப்படின்ற எழுத்தை எழுதணும். இந்த 3 எழுத்துக்களையும் குங்குமத்தால் தான் எழுதணும். அடுத்ததாக இந்த 3 எழுத்துக்கள் மேலேயும் கல்லுப்பை கொஞ்சமாக வைக்கணும். அடுத்ததாக கல்லுப்பு மேலேயே பச்சரிசி கொஞ்சம் வைக்கணும். இப்போது இந்த பச்சரிசி மேலே தங்க நாணயம் வச்சுருந்தீங்கன்னா அதை அது மேலே வைங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளி நாணயம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. 2மே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ₹1 நாணயமே போதும். தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஊ எழுத்து எழுதியிருக்க அரிசிக்கு மேலே வைக்கணும். ₹1 நாணயம் வைக்கிறவங்க 3 எழுத்துலேயும் இருக்கக்கூடிய அரிசிக்கு மேலே வைக்கணும். இந்த முக்கோணத்துக்குள்ளே 3 அகல் விளக்கு தீபம் ஏற்ற போகிறோம். ஒரு அகல் விளக்கில் நெய் தீபமும், இன்னொரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபமும், அடுத்ததாக இருக்கக்கூடிய அகல் விளக்கில் இலுப்பை தீபமும் ஏற்றணும். இப்போது அந்த 3மே எந்தெந்த இடத்துல வச்சு ஏற்றணும் அப்படின்னா, ஆ அப்படின்ற எழுத்தில் நெய் ஊற்றி வச்சிருக்க அகலை வச்சு மேற்க பார்த்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கணும். ஊ இருக்கிற எழுத்துக்கு மேலே நல்லெண்ணெய் அகல் விளக்க வச்சு வடக்க பார்த்தா மாதிரி தீபம் ஏற்றி வைக்கணும். ஈ எழுத்துக்கு மேலே இலுப்பை எண்ணெய் ஊற்றி வைத்திருக்க அகலை வைத்து கிழக்கை நோக்கி தீபம் ஏற்றி வைக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரமை 108 முறை ஜபிக்கணும். முடியாதவங்க 54 முறை சொல்லலாம். அதுவும் முடியாதவங்க 27 முறையாவது சொல்லணும். எந்தெந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை எல்லாமே சொல்லி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த பரிகாரம் செய்ய முடியும். அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. எந்த ஒரு பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் செய்யுங்க. அப்போ தான் அது சீக்கிரமே உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு 3 நாளில் ரிசல்ட்டை கொடுக்கும். தைப்பூசம் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும்.
உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த முக்கோணத்துக்குள்ள எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத குறிக்கும் அப்படின்னு. 3 எழுத்துக்களுமே பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய எழுத்துக்கள். ஆ அப்படின்ற எழுத்து ஐயும் அப்படின்ற மந்திரத்த குறிக்கும். உ அப்படின்ற எழுத்து கிளியும் அப்படின்ற மந்திரத்த குறிக்கும். இந்த ஈ எழுத்து சவ்வும் அப்படின்ற மந்திரத்த குறிக்கும். இந்த ஐயும் கிளியும் சவ்வும் மந்திரத்த பீஜாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயும் அப்படின்னா பிரம்மன் சரஸ்வதி அவங்கள சார்ந்தவங்கள குறிக்கிறது. கிளியும் அப்படின்னா விஷ்ணு லக்ஷ்மி அவங்கள சார்ந்தவங்கள குறிக்கிறது. சவ்வும் அப்படின்னா சிவனையும் பார்வதியையும் சார்ந்தவங்கள குறிக்கிறது. அதனால இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம என்ன கேட்டாலும் அது உடனே நடக்கும். என்ன கேட்கறதா இருந்தாலும் அத பாசிட்டிவா கேளுங்க. கண்டிப்பா நீங்க கேட்டது நடக்கும் அப்படின்றத உங்க ஆழ் மனசுல பதிய வைங்க. நிச்சயம் நீங்க கேட்டது அத்தனையும் நடக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுறதுல ஆல்னு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.